உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். சிவவாக்கியரோட ஒரு கேள்வி திரும்பவும் எதுக்கு வர சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கேள்விகளில் நாம் பெற வேண்டிய அந்த பதில்கள் பொதிந்து கிடக்கின்றன. அதை கொஞ்சம் யோசிக்கணும். அதற்காகத்தான் சிவவாக்கியரை பேசிவிட்டு நாம் வள்ளல் பிரானுக்கு வருகிறோம். அவர் கேட்குறாரு, எங்கள் தெய்வம் உங்கள் தெய்வம் என்று இரண்டு பேதமோ, உங்கள் பேதம் அன்றியே உண்மை வேறு இல்லையே அப்படிங்கிறாரு. அதாவது பிரித்து பேசுகிறோம்ல, பிரிவினை. எங்கள் தெய்வம் உயர்ந்தது, உங்கள் தெய்வம் உயர்ந்தது இல்லை, நாங்கள் தான் புனிதமானவர்கள், நீங்கள் புனிதமானவர்கள் இல்லை அப்படின்னு அந்த பேதத்தை தவிர வேறு எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறாருன்னா, இப்படியான கேள்விகளால் ஆனது தான் சித்தர் இலக்கியம் அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். இந்த மாதிரியான சிக்கல்களிலிருந்து, இடியாப்ப சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சிக்கல்களிலிருந்தெல்லாம் நம்மை மீட்டெடுப்பதற்காக தான் நம்முடைய ஞானிகள், சித்தர்கள் என்கின்ற ஞானிகள் உருவானார்கள். அவர்கள் அந்த சழக்குகளிலிருந்து நம்மை விடுவித்து காட்டுகிறார்கள்ங்கிறதான் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய சிறப்பாகவும் நாம் உணரணும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடலில் 7 நிலையை அவர் சொல்கிறாருங்க. அந்த 7 நிலை என்பது எப்படிப்பட்ட நிலையில் அவர் தன்னை கண்டடைந்தார் அப்படிங்கிறத சொல்கின்ற ஒரு பாடல். அதாவது இந்த சமூகம் அவர் மீது திணித்த சிந்தனைகள் பல, அதிலிருந்தெல்லாம் தன்னை மீட்டெடுத்து தன்னை விடுவித்து கொண்டு இந்த சழக்குகளிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்றது எப்படி அப்படிங்கிறத சொல்கின்ற ஒரு தன்னிலை விளக்க பாடல். 4 வரி பாடல். ஆனால் அதில் 7 நிலையை சொல்லி இதற்கு மேலும் எப்படி அவர் பயணிக்கப் போகிறார்ங்கிறத வெளிச்சமாக சொல்லுகின்ற ஒரு பாடல். பார்க்கலாமா? போக மாட்டேன் பிறரிடத்தே, பொய்யில் கிடந்து புலர்ந்து மனம் வேக மாட்டேன், பிரிதொன்றும் விரும்ப மாட்டேன், பொய்யுலகன் ஆக மாட்டேன், அரசே என் அப்பா என்றன் ஐயா நான் சாக மாட்டேன், உனை பிரிந்தால் தரிக்க மாட்டேன் கண்டாயே. 6ஆம் திருமுறையில பிரிவாற்றாமை அப்படிங்கிற பகுதியில் 3627வது பாடலா நம்முடைய வள்ளல் பெருமான் இதை கொடுக்குறாரு. இந்த பாடலோட சிறப்பு என்ன தெரியுமா? நாமெல்லாம் நிறைய முறை மனசுக்குள்ளேயே பேசிப்போம்ல, பேசுறதுக்கு கூட யாரும் இல்லை அப்படின்னாலும் பேசுவோம். நிறைய கூட்டம் இருந்தாலும் நம்மை நாமே உணர வேண்டும் அப்படிங்கும்போது அந்த கூட்டத்தோடு சேராமல் நாமவே மனசுக்குள்ளே பேசிப்போம்ல. அப்படித்தான் வள்ளல் பெருமான் இதை தன்னுடைய மனசுக்கு பாடுகிறார். அந்த மனசு எப்படி அவரை மீட்டெடுத்து வந்தது, அதனால் அவர் எதையெல்லாம் உணர்ந்தார், இப்போ அவர் எந்த நிலையிலிருந்து இங்கெல்லாம் நான் போகமாட்டேன், அங்கெல்லாம் நான் போகமாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன்னு அந்த மனசுக்கான ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். உறுதி பத்திரம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த மனசுக்கு அவர் உறுதி பத்திரத்தை எழுதி கொடுக்கிறார் இந்த பாடல் மூலமாக. அதை தவிர ஒரு புது வார்த்தையை தமிழ் இலக்கியத்திற்கு கொடுக்கிறார். பொய்யுலகன் ஆக மாட்டேன் அப்படிங்கிறார். பாருங்களேன், இவர் இருக்கின்ற இந்த சத்திய சன்மார்க்கம் என்பதுதான் உண்மையான உலகம். அதை தவிர இந்த சமூகம் சொல்லுகின்ற சழக்குகள், வழக்குகள், ஆகமங்கள், அதனுடைய வழிபாட்டு முறைகள், அதை சொல்லுகின்ற புராணங்கள், அது சொல்லுகின்ற இதிகாசங்கள், கதைகள் எல்லாமே பொய்யுலகம் என்று சொல்கிறார். அதனால் பொய்யுலகன் ஆக மாட்டேன்னா இப்போது இருக்கின்ற இந்த சத்திய உலகம், சன்மார்க்கம் என்கின்ற அந்த நித்திய உலகம், அதை தாண்டி நான் பொய்யுலகன் ஆக மாட்டேன்னு சொல்கிறார்னா, பொய்யுலகன் என்கின்ற வார்த்தை மிக புதியது. நம்முடைய வள்ளல் பெருமான் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் ஞானத்திற்கும் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. சரி, திரும்பவும் பாடலில் பயணிக்கலாம். அந்த 7 நிலை எப்படி அவர் தன்னை விடுவித்து கொண்டார்னு சொல்கின்ற 7 நிலை. போக மாட்டேன் பிறரிடத்தே, அதுதான் முதல் விஷயம். போக மாட்டேன் பிறரிடத்தே தெளிவாக சொல்லிட்டார். இனிமே அவர்களுடைய கதைகளால், அவருடைய அச்சுறுத்தல்களால், அவர்களுடைய மிரட்டல்களால், அல்லது நீ இதை பண்ணலைன்னா உனக்கு பாவம் வந்து சேரும், இதை பண்ணலைன்னா உனக்கு பிரச்சனை வரும், இதை பண்ணலைன்னா உனக்கு துன்பம் வரும், பார்த்துக்கிட்டே இரு, இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், அதனால் இங்கே போ, இப்படி கும்பிடு, அதை கும்பிடு, இதை வழிபாடு செய், இப்படின்னெல்லாம் என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் போவே மாட்டேன், போக மாட்டேன் பிறரிடத்தே. ரொம்ப தெளிவான சிந்தனை. எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு உணர்தல் அது இருக்குது இந்த வார்த்தையில். போக மாட்டேன் பிறரிடத்தை. யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி அச்சுறுத்தினாலும், யார் எப்படி மிரட்டினாலும், யார் எப்படி பயங்காட்டினாலும் நான் போக மாட்டேன் பிறரிடத்தே அப்படின்னு தெளிவாக சொல்கிறார்.
இந்த தெளிவு தான் நமக்கு தேவை. அந்த தெளிவை நோக்கித்தான் நம்மை வள்ளல் பெருமான் அழைத்து கொண்டு போகிறார். அந்த வெளிச்சத்தை நோக்கி அழைத்து கொண்டு போகிறார். சரி, முதல் உறுதிமொழியை கொடுக்கிறார். அடுத்தது என்ன பாருங்க, பொய்யில் கிடந்து புலர்ந்து மனம் வேகமாட்டேன். இதுதான் அடுத்தது ரொம்ப முக்கியம். வள்ளல் பெருமான்ட்ட என்ன சிறப்புன்னா, ஒன்று சொல்கிறாரு, அதுவே உச்சம்னு நினைப்போம். ஆனால் அடுத்தது சொல்லும்போது அதை விட உச்சமாக இருக்குது. இப்படி அந்த அடுக்குகள், உச்சத்தின் அடுக்குகளாகவே அவருடைய பாடல்கள் அமைந்திருக்கு. அவருடைய ஞானத்தின் வெளிச்சமும் அமைந்திருக்கு. நம்ம தமிழ் இலக்கியமாக மட்டும் பார்க்கலையே வள்ளல் பெருமான, எப்படி அவர் ஞானத்தின் அடுக்குகளை உச்சமாக பெற்றாருங்கிறதான பார்க்குறோம். அப்படின்னா அந்த ஞானி என்கின்ற நிலையில் முதல்ல பிறரிடத்தை போக மாட்டேன்னாரு. அடுத்தது என்ன சொன்னார் பாருங்க, பொய்யில் கிடந்து புலர்ந்து மனம் வேக மாட்டேன். ஏன் வேக மாட்டேன்னு சொல்றாரு? ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க நம்மக்கிட்ட, ஐயோ நம்ம அதை பண்ணலைன்னா பிரச்சனை வருமே, குடும்பத்துக்கு கஷ்டம் வருமே அப்படின்னு மனசு கிடந்து அல்லாடும்ல, அதைத்தான் சொல்கிறார். வேக மாட்டேன். திரும்ப திரும்ப மனசு அதையே நினச்சி புலம்பும், வேதனைப்படும், செய்யலைன்னா ஏதாவது கஷ்டம் வந்துடுமோன்னு அலைபாயும். அப்படியான நிலை தான் மனசு வெந்து போதல் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாருன்னா, அதுவும் நாம் கடக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். சரி, முதல்ல ஒன்றாச்சு, அடுத்ததும் ஆச்சு. அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க, மூன்றாவது நிலை, பிரிதொன்றும் விரும்ப மாட்டேன். அது அடுத்த தெளிவு. இங்கே போனால் நீ நினச்ச காரியம் நடக்கும், இங்கே உங்கள் வீடு முழுக்க தங்கமாயிடும், இப்படி எத்தனையோ கருத்துகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் விளக்கேற்றணும், இந்த குறிப்பிட்ட திசையில் தான் திரும்பி வணங்கணும், இந்த குறிப்பிட்ட நேரத்தில், இந்த குறிப்பிட்ட நாள்லன்னு அவங்க திரும்ப 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 நம்முடைய மனசில் பலவற்றை புகுத்தி கொண்டே இருப்பார்கள். அதை நான் செய்ய தயாராக இல்லை என்று மிக தெளிவாக சொல்கிறார். ஏனென்றால் நாம் சுவாசிக்கின்ற நேரம் எல்லாமே நல்ல நேரம்தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த தெளிவைத்தான் வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். எப்படிங்க ஒரு 24 மணி நேரத்தில் இது சரியில்லாத நேரம்னு ஏதாவது இருக்க முடியுமா உலகத்தில்? இல்லை, எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். நாம் சுவாசிக்கின்ற எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் என்கின்ற தெளிவை நாம் பெற்றுவிட்டோமானால், இப்படியான பகுத்து அறிகின்ற அறிவுக்கு ஒவ்வாத சிந்தனைகளை நாம் தள்ளி விடுவோம் என்பதை வள்ளல் பெருமான் இதில் சொல்கிறார். அடுத்தது என்னன்னு பாருங்க, பொய்யுலகன் ஆக மாட்டேன். இதுவும் அடுத்த ரொம்ப முக்கியம். பொய்யுலகன் ஆக மாட்டேன். நான் இருக்கிறது இப்போ உண்மையான உலகம், நான் உண்மை உலகனாக இருக்கிறேன். ஒளி மட்டும்தான் நிஜம், மீதி எல்லாமே கதை, மீதி எல்லாமே கட்டமைக்கப்பட்டது, மீதி எல்லாமே அவரவர் கற்பனைக்கு உகந்ததாக உருவாக்கப்பட்டது, அதில் எதுவுமே உண்மை இல்லை என்று வள்ளல் பெருமான் உணர்ந்திருக்கிறார். ஜோதி, தீபம், ஒளி அது மட்டும்தான் தூய்மையானது. எந்த நெருப்பும், எந்த அகல் ஒளியும், எந்த வெளிச்சமும் தூய்மையற்றதாக இருப்பதில்லை. அது மிக மிக தூய்மையானது என்றால் இதுதான் உண்மை உலகு. எனவே நான் பொய்யுலகன் ஆக மாட்டேன். என்னுடைய உலகத்தில் இருக்கின்ற அந்த ஒளியை தாண்டி வெளியே போயிட்டா அது பொய்மையால் கட்டமைக்கப்பட்ட உலகு, அங்கே நான் போக மாட்டேன் என்று மிக ஆணித்தரமாக சொல்கிறார். அரசே என் அப்பா என்ற ஐயா, நான் சாக மாட்டேன், உன்னை பிரிந்தால் தரிக்க மாட்டேன் கண்டாயே. நான் சாக மாட்டேன். ஏன்னா என் மனசில் இருக்கிற கோபம், தாபம், பொறாமை, போட்டி, எரிச்சல் எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே எனக்கு அந்த இல்லாமல் போகின்ற நிலை கிடையாது. நான் எல்லா நேரமும் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் உன்னை பிரிந்தால் தரிக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஒளி எல்லோரும் சமம் என்கின்ற அந்த சிந்தனை இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னுடைய இருப்பு இல்லாமல் ஆகிவிடும். எனவே நான் நிரந்தரமாக இருக்கிறேன். எந்த விதமான வருத்தமும், எந்த விதமான கவலையும், எந்த விதமான அழுத்தமும், எந்த விதமான இறப்பும் இல்லாமல் இருக்கிறேன். அது உன்னுடைய ஒளியால் எனக்கு நேர்ந்தது. உன்னுடைய ஒளி எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறது, என் உயிருக்கும் ஒளியை கொடுத்திருக்கிறது, என் மனசுக்கும் ஒளியை கொடுத்திருக்கிறது என்று 4 வரி பாட்டில் எத்தனை விஷயங்களை பொதிந்து வைக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இந்த ஞானத்தை கண்டு வியப்பதை தவிர, இந்த ஞானத்தின் பின்னால் செல்வதை தவிர, அவர் காட்டுகின்ற பாதையில் நடப்பதை தவிர நமக்கு வேறு ஏதாவது வாய்க்குமா என்ன? நிச்சயமாக நடக்க துவங்குவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.